ஹாய் மக்களே! அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் எடுத்துகிட்டு வரணும்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். டெய்லரிங் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம். பெண்கள்லேருந்து சின்ன அ 10 வயசு பொண்கள்லேருந்து 50 வயசு, 60 வயசு பெண்கள் வரைக்கும் கற்றுக்கலாம். இன்றைக்கி நான் அதைத்தான் உங்களுக்காண்டி வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சும்மா சமைச்சோமா, கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தோமா, ட்ரிங்க்ஸ் பண்ணோமா அப்படின்னு இல்லாமல் உங்களுக்காண்டி உபயோகமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இது என்னோடய மிஷின் தான். நானும் டெய்லரிங் நானும் தைப்பேன். டெய்லரிங் பேசிக்கே தெரியாதவங்களுக்காண்டி இந்த மாதிரி வீடியோ பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதனால நான் இது பண்ணியிருக்கிறேன். இந்த நூல்கண்டு தனியாக நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா ஒரு நூல்கண்டு ரூ. 8. ஆனால் இதே நீங்கள் மீஷோவில் ஆர்ட்ரு பண்ணி வாங்குனீங்கன்னா பாக்ஸே ரூ. 280. நான் ஒரு பாக்ஸே வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் ஏகப்பட்ட கலர் இருக்குது. நான் பாதி கலர் தைச்சிட்டா பாதி மீதி இருக்குது. இதே வரும் உங்களுக்கு உங்கள் டிச்சிங்கை பொறுத்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரும். முதல்ல பேசிக் தெரிய வேண்டியது என்னென்னா, முதல்ல நம்ம நூல்கண்டு, கத்திரி, சிசர், பாப்பின்னு இதெல்லாம் வாங்கிக்கணும். டெய்லரிங் புதுசாக கற்றுக்கிற போகிறவங்களா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் கிளாஸில் போய் 20% நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தால் வீட்டில் 80% நீங்கள் எஃபெக்ட் போடணும். அப்போ தான் உங்களால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான 100% டெய்லராக நீங்கள் வர முடியும். நூல்கண்டெல்லாம் கசகசன்னு இருந்துச்சு. அதெல்லாம் நான் நீட்டாக அடுக்கி நீட்டாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வேணுங்கிற கலர் எடுத்துக்கலாம். அதே நீங்கள் கடையில் போய் வாங்கினோம்னா ரூ. 8 ரூ. 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லாமல் எந்த கலர் வேணுமோ அவனையும் எடுத்து நம்ம தைச்சிக்கலாம். இப்படி தான் நம்ம நீட்டாக அடுக்கி வைக்கணும். அப்போ தான் அதை பார்த்தா நம்மளுக்கு பாசிட்டிவாக தெரியும். அதை பார்க்குறக்கே நம்மளுக்கு தைக்கலாம். அந்த சோம்பேறித்தனமெல்லாம் இல்லாமல் எந்த பொருளை நம்ம நீட்டாக அடுக்கி வைக்கிறோமோ அந்த பொருளை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். நான் உங்களுக்காண்டி பாப்பின் இந்த பேசிக் பிகினர்ஸுக்கு நான் சொல்லித்தரேன். பாப்பினில் எப்படி நூல் போடணும், எப்படி நூல் கோர்க்கணும், என்ன பண்ணணும். டெய்லரிங்கே தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காண்டி நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஊசி நூலை எடுத்து விட்றணும். ஊசி நூலை எடுத்து விட்டுட்டு அப்புறம் குதிரையை மேலே தூக்கணும். பின்னாடி பெடல் இருக்கும், அதை நம்ம மேலே தூக்கி விட்டுட்டு இதில் வந்து போட்டு நம்ம அப்படியே பெடல் பண்ணோம்னா அப்படியே பாபின்லாம் நூல் கோர்த்துக்கும். நூல் அதுவே இங்கே பாருங்கள், அதுவே ஸ்ப்ரிங்காக சுற்றுது. அதே சுற்றிரும் பாருங்கள். இது வந்து லாக்கு, நம்ம அந்த இது விலகாமல் இருக்கிறக்காண்டி லாக்கு மிஷின்லேயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக் நம்ம பாபினில் நூல் சுற்றியில் நம்ம லாக் பண்ணிக்கணும். நூல் சுற்றி முடிஞ்சோடனே நம்ம அதை எடுத்து விட்ருக்கணும். இது வந்து இப்படி நூல் கட் பண்ணுறது. எனக்கு வந்து அதில் நான் ஒரு கையில் செல்ஃபோன் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால் என்னால் கட் பண்ண முடியல. நான் சிசர் எடுத்து தான் கட் பண்ணணும். சிசரு அது இந்த கையில் வச்சிட்ருக்கிறேன்னாங்காட்டி ரொம்ப இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், என்னால் கட் பண்ணவே முடியல. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் தப்பில்லை. பொய் சொல்லாமல், திருடாமல், யாரையும் ஏமாற்றாமல் செய்கிறது எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். நம்மளுக்கு பெனிஃபிட்டு ஒரு சேரீ எடுத்தால் அதுக்கு ப்ளவுஸ் தைச்சே ஆகணும். அதனால் கண்டிப்பாக டைலரிங் தொழில் எத்தனையோ வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குது. அதனால் டெய்லரிங் தொழிலை கற்றுக்குங்க. இது வந்து பாப்பினில் நூல் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா தான் அது இப்படி விட்டிங்கன்னா அது கீழே விழுகாமல் இருக்கும். நல்லா மாட்டலைன்னா அது கீழே விழுந்துடும். நான் மாட்டிட்டேன், அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதை வேணும்னா சொல்லுங்கள், நான் நல்லா மாட்டி அதை உங்களுக்கு வேணால் ஷூட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பவர் மிஷினு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் வச்சுக்கலாம், ஸ்பீடு கம்மியும் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2000, 1000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து மேக்கிங்கை நான் தைப்பேன், அதனால நான் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன்.